அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. சரிங்களா பிள்ளைங்களா? இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்வை பார்த்து அந்த கர்வ் மூலமாக வேரியஸ் விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறது. அதனுடைய வெலாசிட்டி என்னவாக இருக்கக்கூடும், ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கக்கூடும், இப்படின்னு யோசிக்க சார் என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். தயவு செஞ்சு பிள்ளைங்க அதனால் என்ன செய்யுங்க, ஒரே மனசில் நான் பேசுகிறது என்ன செய்யுங்க, கவனிங்க. ப்ராப்ளத்தை வாசிக்கலாம். ஃபிகர் 3.23 இதான் பிள்ளைங்களா. கிவ்ஸ் தி எக்ஸ்டி பிளாட், பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள பிளாட் ஆஃப் எ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் one dimensional simple harmonic motion, single dimensional harmonic motion. Give the signs of the position, velocity, acceleration. அதாவது அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு கேட்டிருக்காங்க. எது ப்ளஸ்ஸா மைனஸா? பொசிஷன் ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா, வெலாசிட்டி ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா, ஆக்சலரேஷன் ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா, ஆஃப் தி பார்ட்டிகிள் எங்கே t is equal to 0.3 செகண்ட், t is equal to 1.2 செகண்ட், t is equal to minus 1.2 செகண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைங்களா. t 0.3னா மேபி இந்த இடத்துல இருக்குமா, இது 0.5 இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் 0.3 இந்த இடத்துல இருக்கும். ஸோ 0.3 செகண்டில் பொசிஷன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன், 1.2 செகண்டில் பொசிஷன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன், மைனஸ் 1.2 திஸ் இஸ் மைனஸ் 1.2 இந்த இடத்துல இருக்குமா, இந்த இடத்துல பொசிஷன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன். சரிங்களா? இப்போ நம்ம அதை எக்ஸாமின் பண்ணலாம். கேமரா மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0.3 செகண்டுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஐ எம் கோயிங் டு எக்ஸாமின். ஸோ இதான் பிள்ளைங்களா 0.3. என்ன கேட்குறாங்க, பொசிஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியுது எக்ஸ் இஸ் நெகட்டிவ், சிம்பிள். ஏன்னா எங்கே இருக்குது, எக்ஸ் நெகட்டிவில் இருக்குது, பொசிஷன் இஸ் நெகட்டிவ், ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா, வெலாசிட்டி என்ன, வெலாசிட்டி ப்ளஸ்ஸா மைனஸான்னு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி எப்படி பார்க்கணும், பொசிஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டால் வெலாசிட்டி ஸ்லோப் பிள்ளைங்களா. வெலாசிட்டி என்ன அர்த்தம், ஸ்லோப். சரிங்களா? ஸ்லோப்பு பாசிட்டிவாக நெகட்டிவா, சரிட்டா. இப்படி இருந்தால் இட் இஸ் பாசிட்டிவ், இப்படி அதாவது மேடாக பள்ளமா, அவ்வளோதான் பிள்ளைங்களா, ரைட். அப்போ ஸ்லோப் எப்படி பார்க்கணும், இந்த இடத்துல தான் பார்க்கணும். வச்சு பாருங்கள், ஸ்லோப்பு மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா, இதான் பாருங்கள், கரு போகிற பாதையில் போங்க, மேடாக பள்ளமா, பள்ளம், ரைட். ஸோ ஸ்லோப் இஸ் நெகட்டிவ், ஸோ வெலாசிட்டி இஸ் நெகட்டிவ். வெலாசிட்டி இஸ் தி ஸ்லோப், சி இஸ் நெகட்டிவ். ஸோ அது முடிஞ்சு போச்சு. அடுத்த நினைக்கிறோம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் எப்படி பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அது கிரிட்டிக்கலாக கண்டுபிடிக்கணுங்க. பாருங்கள் பிள்ளைங்களா, நான் அந்த ஸ்லோப் இங்கே வைக்கிறேன். சரிங்களா? அந்த கருவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லோப்னா தொடுகோடு பிள்ளைங்களா. டேஞ்சன்ட்டுடைய சாய்வு, டேஞ்சன்ட்னா தொடுகோடு, டேஞ்சன்ட்டுடைய சாய்வு. இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, நான் என்ன செய்கிறேன், அந்த கருவுக்கான ஸ்லோப்பை கேமரா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துக்கு வரட்டும்ல, என்ன செய்கிறேன், அப்படியே ஸ்லோப் மாற்றிக்கிட்டே இருக்கேங்க. பாருங்கள், ஸ்லோப் இங்கே வேகமாக வர்றது, ஸ்லோப் மாறிக்கிட்டே இருக்கு, புரியுதுங்களா? தொடுகோடு பாருங்கள், அப்படியே தொடுகோடு வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு பிள்ளைங்களா. தொடுகோடு இங்கே வந்துருச்சா, அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்லோப் இல்லை, இப்போ மேடூரில் பள்ளமும் இல்லை. எனவே இங்கே ஸ்லோப்பு பெரும்பள்ளமாக இருந்தது, இங்கே சமமாயிடுச்சு. ஸ்லோப் அப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸ்லோப் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா ஆக்சலரேஷன் ரிட்டார்ட் ஆகுது. வெலாசிட்டிக்கு எதிர்ப்பதமாக இருக்குது. வெலாசிட்டி நெகட்டிவாக இருந்துச்சு, ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். கவனிச்சிங்களா பிள்ளைங்களா? அப்போ இந்த இடத்துல என்னென்ன சொல்லுவீங்க, பொசிஷன் நெகட்டிவ், ஸ்லோப் தட் இஸ் வெலாசிட்டி நெகட்டிவ், ஆக்சலரேஷன் ரிட்டார்டேஷனாக இருக்குது, பட் இட் இஸ் பாசிட்டிவ். புரிஞ்சுங்களா? புரியலன்னா திருப்பி அதை போட்டு பாருங்கள், புரிஞ்சிடும். இப்போ அடுத்து வரேன் பாருங்கள், 1.2 செகண்ட், ரைட். 1.2 செகண்ட் அந்த இடத்துல வச்சுக்கலாமா, இந்த இடத்துல வச்சுக்கலாமா, ரைட். ஸோ 1.2 செகண்டில் பொசிஷன் இஸ் பாசிட்டிவ், அது குழப்பமே இல்லை. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி இருக்கு, பாசிட்டிவ். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்கணும், வெலாசிட்டி. வெலாசிட்டி என்ன சொல்லி கொடுத்தேன், ஸ்லோப். அப்போ ஸ்லோப் நம்ம வச்சு பாருங்கள், இது மேடா பள்ளமா, மேடு, ரைட். ஸோ ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ், வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு பொசிஷனும் பாசிட்டிவ், வெலாசிட்டியும் பாசிட்டிவ். ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படி நகண்டா ஸ்லோப் என்ன ஆகுதுங்க பாருங்கள், நகலை இங்கே பாருங்கள், கருவோடையே போச்சுன்னா அந்த டேஞ்சன்ட் என்ன ஆகுது பாருங்கள். அப்போ ஸ்லோப் என்ன ஆகிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஸ்லோப் ரிட்டார்ட் ஆகுது.
ஸ்லோப் என்ன ஆகுது? ரிட்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்லோப் ரிட்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப் ரிட்டார்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதாவது வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்குது, ஆக்சலரேஷன் அதுக்கு எதிர்ப்பாக இருக்குது, எனவே ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ். இது முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ -1.2 போவாங்க. -1.2 அந்த இடத்துல இருக்குமா? ரைட். பொசிஷன் என்ன பிள்ளைங்களா? எக்ஸ் கீழே இருக்குது, இட் இஸ் நெகட்டிவ், பொசிஷன் நெகட்டிவ். அடுத்து என்ன பார்க்கணும்? வெலாசிட்டி பார்க்கணும். வெலாசிட்டிக்கு என்ன பார்க்கணும்? ஸ்லோப் பார்க்கணும். அதோட டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் பாருங்கள். -1.2 வச்சா இது எப்படி இருக்குது? இது மேடா பள்ளமா? மேடு. இது என்னது? ஸ்லோப் எப்படி இருக்குது? மேடாக இருக்குது. ஸோ வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். ரைட். அடுத்து என்ன பார்க்கணும்? ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் எப்படி பார்ப்பீங்க? அப்படியே போக போக அது என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே இருந்துச்சு, அப்படியே 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 ரொம்ப தூரத்துக்கு கூடிக்கிட்டே தான் போகுது இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது? கூடிக்கிட்டே போகுது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். இவ்வளோ தான் பிள்ளைங்களா. இதுதான் கர்வை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய முறை. எப்படி பார்க்கணும்? பொசிஷன் எங்கே இருக்கின்றது, இது முதல் பார்வை பிள்ளைங்களா. ரெண்டாவது பார்வை ஸ்லோப் எத்தகையது, ஸ்லோப் மேடா பள்ளமா, இது வெலாசிட்டிக்கு. ஆக்சலரேஷன் எப்படி பார்க்கணும்? ஸ்லோப் அதிகரித்து கொண்டே போகின்றதா, குறைந்து கொண்டே வருகின்றதா. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிள்ளைங்களா இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செஞ்சோம்? எடுத்து பிள்ளைங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி அனலைஸ் பண்ணி காமிச்சோம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.